கரெக்ட்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹேண்டிகேப். ஏன்னா ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அப்ப இருக்க சிச்சுவேஷன் என்னால ஓகே சொல்ல முடியல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை விட்டு போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா அந்த விஷயத்துக்கு நான் ப்ரிப்பேர்டா இல்ல. நான் எந்த ஒரு விஷயமும் கத்துக்காம லேசியா இருந்தனால என்னை சுத்தி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் அவாய்ட் பண்ணினே இருந்தேன். அண்ட் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சது இது காரணம் லேசினஸ் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் என் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத் ஆச்சு. இப்போ ஒரு விஷயத்துக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கலனா அந்த விஷயத்துக்கு நான் கரெக்டான பர்சன் இல்லைன்ற ஒரு விஷயம் என் மைண்ட்ல இருந்துக்கினே இருக்கு. இப்படி ஒரு மென்டல் பிளாக் இருக்கிறனால என்னை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு சிச்சுவேஷன்ஸ் மேல ப்ளேம் பண்ணிட்டு நான் ஃப்ரீயா இருந்துருவேன். ஆக்சுவலி இந்த விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இது பேர் செல்ஃப் ஹேண்டிகேப்பிங். பேர் ஏன் செல்ஃப் ஹேண்டிகேப்பிங் சொல்றாங்கன்னா ஒரு புது விஷயத்துக்காக பயந்து அந்த விஷயமே ட்ரை பண்ணாம விடுறது தான். இந்த விஷயம் தோல்வியோட மோசமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது உங்க ஃபெயிலியர்ஸோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன் ஜேர்னில நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாம விட்டீங்கன்னா உங்களோட பொட்டென்ஷியல் உங்களுக்கே தெரியாம போயிடும்.